கோடீஸ்வரர் ஆவது எப்படி? இந்த எட்டாக்கனியாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு கோடியை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நெப்போலியன் வே அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 30 வயசு இல்லைன்னா 35 வயசுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 25 வருஷம் இருக்கு. இந்த 25 வருஷத்துல அவர் 1 கோடி ரூபாய் அடையணும் அப்படின்னு இதை விட கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 5300 ரூபா ஸ்டெப் அப் எஸ்ஐபி 10% ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படிங்கிறது. பழைய கால தமிழ் படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து லட்சாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் வச்சுருக்கியா, 10 லட்சம் வச்சுருக்கியா அப்படின்னு சொன்னால் அது பெரிய வேல்யூ. இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடி இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அப்படிங்கிற லெவலில் வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு கோடி அப்படிங்கிறது எட்டாக்கனியாக தான் இருக்குது. இந்த எட்டாக்கனியாக நம்ம நினச்சிட்டு இருக்கிற இந்த 1 கோடியை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த 1 கோடியை அடைவது தான். நெப்போலியன் வே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நெப்போலியன் வந்து தன்னோட படை வீரர்களுக்கு கட்டளை இடும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு வழியே இல்லாமல் அந்த பிரிட்ஜை எரிச்சு விட்டுருவார். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா போராடி அந்த எதிரிகளை தோக்கடிக்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு ஒரே வழி. ரிட்டர்ன் பேக்குக்கு ஏதாவது வழி இருந்தால் தானே பின்ன விட முடியும். அதுதான் நெப்போலியன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதே மாதிரி 1 கோடி ரூபா தான் என் இலக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பாடுபட்டாவது என் பையனை நல்லா படிக்க வைக்கணும், எப்பாடுபட்டாவது என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், எப்பாடுபட்டாவது நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒவ்வொரு இலக்காக உங்களுக்கு இருக்கோ, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த 1 கோடி அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இந்த 1 கோடியிலேருந்து ஒரு 6% நீங்கள் பென்ஷனாக எடுத்துக்க முடியும். அதாவது 6 லட்சம் ரூபா, மாதம் 50,000 ரூபா. இன்றைக்கி ஆகக்கூடிய 25,000லேருந்து 30,000 செலவு 10 வருஷம் கழித்து 50,000 ரூபா ஆயிரும். ஸோ இந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கலாம். இதே இது ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஒரு 30 வயசு இல்லைன்னா 35 வயசுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 25 வருஷம் இருக்குது. இந்த 25 வருஷத்தில் அவர் 1 கோடி ரூபா அடையணும் அப்படின்னா ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வெறும் 5,800 ரூபா, கிட்டத்தட்ட 6,000 ரூபா எஸ்ஐபி போட்டுட்டு வந்தாலே போதும். இதே இது கொஞ்சம் அக்ரஸிவான மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாரு, அந்த ஃபண்டு 15% தருது அப்படிங்கிற பட்சத்தில் 3,700 ரூபா போட்டார்னாலே அவர் வந்து 1 கோடி ரூபாயை அடைஞ்சிட முடியும். இதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். அதாவது அவரோட வயசு இப்போ 40, அடுத்த 20 வருஷத்தில் 1 கோடி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் 10,800 ரூபா எஸ்ஐபி 12%லையும் 7,500 ரூபா 15%லையும் போட்டுட்டு வரலாம். ஒருவேளை 10,800 இன்றைக்கி என்னால் போட முடியாது, இதை விட கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் 5,300 ரூபா ஸ்டெப் அப் எஸ்ஐபி 10%ல் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த வருஷம் 5,300, 5,800, 6,300 இந்த மாதிரி ஒரு 10% ஏற்றிக்கிட்டே போனீங்க அப்படின்னாலே 20 வருஷத்தில் நீங்கள் இந்த 1 கோடியை அடைஞ்சிடலாம். ஒருவேளை உங்கள் வயது வந்து ஒரு 40-45 கிட்ட இருக்குது, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 15 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு வயசு ஒரு 40-45 கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் 15 வருஷம் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னால்
நீங்கள் 21,000 ரூபா எஸ்ஐபியோ இல்லைன்னா 10,000 ரூபா ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்கள் பிளான் பண்ணலாம் 12%. கொஞ்சம் அக்ரஸிவான மியூச்சுவல் ஃபண்டு போகிறீங்கன்னா 16,000 ரூபா எஸ்ஐபியோ இல்லைன்னா 10,000 ரூபாயில் ஸ்டெப் அப் எஸ்ஐபியோ போட்டிங்கனாலே தாராளமாக இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 1 கோடி என்பது நிச்சயம். அதை உங்கள் லட்சியமாக வச்சு நீங்கள் நட போட்டிங்க அப்படின்னா இதில் நோ லுக்கிங் பேக். நீங்கள் இந்த 1 கோடியை அடைந்தே தீர்வீர்கள் என்பதில் எள்ளளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்கள் இலக்கு 1 கோடி இல்லை அதுக்கு மேலோ கீழோ இருக்குது, அதுக்கு எப்படி சேமிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் சேமிப்பு குறித்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு இலக்காக இருந்தாலும், எப்படி எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.